now we are discussing specialized connecting tissues. So specialized connecting tissues means it will be classified into cartilagens, bones, blood. Cartilagens, it is having for this intracellular material, that is a cartilagens, solid like structures, viable அப்படின்னு என்னன்னா ஒரு இடத்துல ஒரு இப்போ வளைக்கிறோம் அப்படின்னா மறுபடியும் என்ன செய்யும், அதே ஸ்ட்ரெச்சரே வந்துடும். இட் ரீட்டைன் தஸ் ஒரிஜினல் ஸ்ட்ரெச்சர், தட் இஸ் அ பயபிள். ஓகே, ஈஸியாக என்ன செய்ய முடியும், வளைக்க முடியும். ஓகே, ஸோ அண்ட் ரெசிஸ்டன்ட் டு திஸ் கம்ப்ரெஷன். ஸோ ஏதாவது ரெசிஸ்டன்ட் டு த கம்ப்ரெஷன் பண்ணாலும் மறுபடியும் அதே ஸ்டேஜுக்கே வந்துடும். ஸோ cells of this androdrainous is enclosed with small cavities with the matrix secreted by them. So cartilagens is present in எங்கெங்கெல்லாம் present ஆகிருக்குன்னா nose. ஓகே, tip of the nose, ear joints. இயர் ஜாயின்ட்ஸ்னு என்னத்தோம், இயரோட ஜாயின்ட்ஸ் மறுபடியும் இதுனாலும் இயர் பின்னா, காது மடல் அப்படின்னு சொல்லுவாங்க. இயர் ஜாயின்ட்ஸ்னு என்னது, காதுகளை இணைச்சிருக்கோம் அந்த இது. between the adjacent bones of the vertebral column. between the adjacent bones of the vertebral columnனா நம்ம முன்னாடி திரும்புகிறோம் பின்னாடி திரும்புகிறோம். ஓகே, limbs and hands in the adultsல hands இப்படி சுற்றுறோம் அப்படி சுற்றுறோம், இதெல்லாம் என்ன செய்கிறோம். ஸோ in this type it is having for this some of the cartilaginous tissues are present in that particular area. Next one it is bones is a hard structure. Okay, bones is a hard structure, not viable. So it is not break. Okay, it is not break easily. என்ன செய்ய முடியாது, break ஆகாது. So it having for this that round substance having this high amount of calcium salts. The bones is made up of this calcium. The bone is made up of this calcium. So which gives the strength to the body and it gives the structure to the body. So நம்மளோட எலும்பை வச்சு தான் நம்மளோட ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஸோ அண்ட் ஆல்சோ இட் ப்ரொவைட்ஸ் த ப்ரொடெக்ஷன் டு திஸ் இன்டர்னல் ஆர்கன்ஸ் என்ன செய்யுது, பாதுகாக்கும். ஸோ இன்டர்னல் ஆர்கன்ஸ் எப்படி இருக்கும், சாஃப்டாக இருக்கும். ஹார்ட்டை பாதுகாக்கும், கிட்னியை பாதுகாக்கும், ஸ்டொமக்கை பாதுகாக்கும், இதெல்லாம் என்ன செய்யும், பாதுகாக்கும். ஸோ த போன் செல்ஸ் ஆஸ் டூ சைட்ஸ் இஸ் ப்ரெசன்ட் இன் த ஸ்பேஸ் கால்ட் லாக்னா. ஸோ அதனால தான் என்ன செய்வோம், முட்டியெல்லாம் வலிக்கு அப்படின்னு சொல்கிறப்ப அந்த முட்டிக்கு இடையில இருக்க ஜவ்வு என்ன செஞ்சுருக்கோம், இந்த ஜவ்வு அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த ஸ்பேஸ். ஓகே, ஸோ அந்த இடையில இருக்க ஸ்பேஸ் தான் என்ன சொல்லுவாங்கன்னா லாக்னா. லிம்ப் போன்ஸ், இட் இஸ் அ லாங்கஸ்ட் போன்ஸ். ஓகே, நம்ம உடம்புலையே நீளமான ஒரு போன்ஸ் எப்படின்னு சொன்னோன்னா தை போன் தான். ஸோ நம்மளோட கால் தான் என்ன செய்யுது அப்படின்னா ஹோல் வெயிட்டையும் எது தான் தாங்குது, நம்மளோட லெக்ஸ் தான் தாங்குது. ஸோ த வெயிட் பியூரிங் ஃபங்க்ஷன்ஸ் பை லெக்ஸ். ஓகே, ஸோ இன்டராக்ட் skeletal muscles bringing about this movements. ஸோ நம்ம skeletal muscles with the help of the skeletal muscles this continues என்ன செய்கிறோம், ஓடுறோம், நடக்கிறோம், எந்திக்கிறோம், எல்லாமே with the help of the bones. So the bone marrow is present the site of production of blood cells. So bone marrow தான் என்ன செய்யணும்னா blood cells are produced. So blood is a fluid. You know that blood is a fluid. Okay, fluid என்ன எப்படி இருக்கும், it is a liquid in structure. Okay, it is a liquid like structures. It contains plasma, red blood cells, white blood cells and platelets. Plasma, red blood cells and white blood cells. So it is a transport medium for this cardiovascular system. So particularly cardiovascular system carrying this nutrients, water, waste, respiratory gases, everything throughout their body with the help of this. ஸோ இதை நம்ம எப்போ படிப்போம் அப்படின்னா சாப்டர் 7 இருக்கும் இதை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னா இம்பார்ட்டன்ட் கனெக்டிங் டிஷ்யூஸ். Important connecting tissues disorders. It is a heritable types. Okay, it is a heritable types. First one is a Ehlers-Danlos syndrome. So it affects for this synthesis of ஏற்கனவே connecting tissuesல என்ன இருக்குது, காம்போனன்ட்ஸ் கொலாஜன் ஃபைபர்ஸ் இருக்குல்ல, அந்த கொலாஜன் ஃபைபர்ஸ் என்ன செய்யும் அப்படின்னா இந்த ஜாயின்ட்ஸ், ஹார்ட்டில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கும், வால்ஸ்னு என்ன ட்ரைப்ஸ் வால்ஸு, பைசெப்ஸ் வால்ஸ் இருக்குல்லையா, ஸோ அந்த வால்ஸில் ஏதாவது ப்ராப்ளம். ஆர்கன் வால்ஸ் என்ன செஞ்சிடும், இப்போ ரொம்ப நாள் அல்சர் இருந்துச்சு அப்படின்னா ஆர்கன்ஸோட ஸ்டொமக்கோட வால் இதாகிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் ஏட்ரியல் வால்ஸ் இட் வில் பி டெஸ்ட்ராய்ட். ஸோ இட் இஸ் ஆல்சோ த ஹெரிடபிள் டிசீஸ். Stickler syndrome, it affects the collagens and results in the facial abnormalities. நம்மளோட மூஞ்சில் என்ன செய்யும் அப்படின்னா ஃபேஷியல் அப்நார்மலிட்டிஸ் இருக்கும், நார்மலாக இருக்காது. ஃபேஸ் என்ன செஞ்சுருக்கோம், மூக்கு உருவகமே இருக்கும், கண் உருவகமே இருக்கும், ஸோ நார்மலாக இருக்காது. ரைபோடோமோ மைக்கோசார்கோமா, ஓகே,
மயோசார்கோமா. ஸோ இட் இஸ் அ த்ரிட்டனிங், லைஃப் த்ரிட்டனிங், வாழ்க்கை ஃபுல்லாக என்ன செஞ்சுருக்குன்னா பயமுறுத்திட்டே இருக்கும். சாஃப்ட் டிஷ்யூ டியூமர் எங்கே இருக்கும் அப்படின்னா நெக்கு, ஹெட்டு அண்ட் யூரோஜெனிட்டல் ட்ராக்ட். ஆட்டோ இம்யூன் கனெக்டிவ் டிஷ்யூஸ் டிசார்டர்ஸ், ரைமாய்டு ஆர்த்ரைட்டிஸ். ரைமாய்டு ஆர்த்ரைட்டிஸ் இட் இஸ் அட்டாக் இன் திஸ் தட் நீ, பர்டிகுலர்லி இன் திஸ் தட் ஓல்டர் பீப்புள்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்கள ரொம்ப அதிகமாக தாக்கும் இது. இட் கேன் ஆல்சோ எஃபெக்ட் த ஹார்ட், லங்ஸ் அண்ட் ஐஸ். So next one is a Sjogren's syndrome. So it is a inability to secrete saliva and tears. So அதெல்லாம் என்ன செய்ய முடியாது, சில பேர் என்ன அடித்தாலும் என்ன செஞ்சாலும் அழுகவே மாட்டாங்க, ஏன்னா அவங்களுக்கு கண்ணீரே வராது. ஓகே, ஸோ அந்த சிண்ட்ரோமே என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா இவங்களுக்கு ஃபெயிலியராக இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் இட் இஸ் மசில் டிஷ்யூ. Okay, next one it is muscle tissue. So each muscle is made up of this long cylindrical fibers. Okay, long cylindrical fibers is arranged in this that parallel lines. It will be arranged by parallel rays. Okay, parallel areas are here. So it is composed of this that small thin like stretches, that is called this myofibrils. Small thin like stretches, it is a numerous thin like stretches are present, that is called fibrils, also called as myofibrils. So muscle fibers are contract response to stimulation. So muscle fibers வந்து இப்போ நம்ம கையை மடக்கிறோம், ஓகே, கையை மடக்கிறப்போ it will be shortened, சிறுசாயிரும், நம்ம கையை என்ன செஞ்சிடும், சிறுசாயிரும். ரிலாக்ஸ் பண்ணுறப்ப என்ன செஞ்சிடும், பெருசாயிரும். நீட்டும் போது என்ன செஞ்சிடும், பெருசாயிரும். ரிட்டர்ன் டு த அன்கான்ட்ராக்டட் ஸ்டேட். ஸோ இட் வில் பி கோஆர்டினேட்டட் வித் அதர் மசில்ஸ். ஸோ ஜென்ரல் மசில்ஸ் பிளே ஆன் ஆக்டிவ் ரோல் ஆல் த மூமெண்ட்ஸ் ஆஃப் த பாடி. நம்மளோட பாடியில் இருக்க அத்தனை மூமெண்ட்ஸுமே இட் வில் பி கண்ட்ரோல்டு பை திஸ் muscle tissue. So muscle tissue it will be 3 types. So you have to understanding in the heading: skeletal muscles, smooth muscles and cardiac muscles. Skeletal muscles. So skeletal muscles it will be closely attached to the skeletal bones. Skeletal bones எங்கே இருக்கும், நம்மளோட உடம்புல எல்லா இடத்துலையும் இருக்கும். ஸோ பயாலஜி லேபில் நம்ம என்ன செஞ்சுருக்கோம், ஸ்கெலிட்டன் சிஸ்டம் வச்சுருக்கோம். எலும்பில்லாத இடம் ஏதாவது பார்த்துட்டு இருக்க முடியுமா, கண்ணில் இருக்கும், மூஞ்சியில் இருக்கும், எங்கே எல்லா இடத்துலையும் இருக்கும். ஸோ அப்போ எந்தெந்த இடத்துலலாம் இருக்கோ அந்த இடத்துலலாம் இட் வில் பி அட்டாச். ஓகே, ஸோ நம்ம என்ன செஞ்சுருக்கோம், ஸ்கெலிட்டன் மசில்ஸ் பார்த்து ஸ்கெலிட்டன் ஸ்ட்ரக்சரில் இடையில என்ன செஞ்சுருக்கோம், அந்த எலும்புக்கு இடையிலே கொஞ்சம் கேப் விட்ருப்பாங்க. ஸோ அந்த கேப்பில் இட் வில் பி ஃபில்டு. ஓகே, ஸோ அங்கே இருக்க என்ன இருக்குன்னா மசில்ஸ் இருக்கும், சச்சஸ் பைசப்ஸ் அண்ட் ஸ்டாண்டிஃபைட் ஸ்கெலிட்டன் மசில் ஃபைபர்ஸ் பண்டில் டுகெதர். எப்படி இருக்கும் அப்படின்னு பைசப்ஸில் எப்படி இருக்கும்னா ஸ்கெலிட்டன் மசில் ஃபைபர்ஸ் ஆர் பண்டில்டு பேரல் ஃபங்க்ஷனில் இருக்கும், பேரல் லைக் ஸ்ட்ரெச்சர்ஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் இட் இஸ் see tough connecting tissues are present. Several bundle of muscle fibers are here. Okay, we will discuss in this chapter 9. So next one it is a smooth muscles. Smooth muscles that is a stretcher. Both ends are tapering. Both ends are tapering. So do not having for this thing any striations. இதை என்னது அப்படின்னா ஸ்மூத் மசில்ஸ். ஸோ ஸ்மூத் மசில்ஸில் ஏதாவது டேப்பரிங் எண்ட்ஸ் இருக்கா, ஆனால் when compared to this that இந்த ஸ்கெலிட்டன் மசில்ஸில் டேப்பரிங் எண்ட்ஸ் இருக்கும். இங்கே ஏதாவது டேப்பரிங் எண்ட்ஸ் பார்க்க முடியுதா, பார்க்க முடியாது. போத் எண்ட்ஸ் does not have the tapering ends. ஓகே, டேப்பரிங் எண்ட்ஸ் என்ன செய்யாது, இருக்காது. ஓகே, ஸோ ஆல் த ஜெல் ஜங்ஷன்ஸ் கம்பைன் டுகெதர். ஏதாவது ஜெல் ஜங்ஷன்ஸ் இங்கே தெரியுதா, ஸோ நிறைய ஜெல் ஜங்ஷன்ஸ் தெரியும். ஓகே, ஸோ இந்த ஸ்மூத் மைபிள்ஸ் என்ன செஞ்சுருக்கோன்னா காம்பேக்ட்லி இட் வில் பி அரேஞ்ச் டுகெதர் பண்டில் லைக் ஸ்ட்ரெச்சர்ஸ். ஸோ இன்டர்னல் ஆர்கன்ஸ் என்னென்ன அப்படின்னா பிளட் வெசல்ஸ், ஸ்டொமக், இன்டெஸ்டைன் இட் வில் பி ப்ரெசென்ட் இன் த ஸ்மூத் மசில்ஸ். ஸ்மூத் மசில்ஸ் இருந்தால் தான் நம்ம நிறைய சாப்பிட்டா கூட என்ன செய்யும், நம்ம வயிறு ஈஸியாக விரிஞ்சுக்கணும். இப்போ சப்போஸ் குறைய சாப்பிட்டாலும் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஸோ அதே மாதிரி யார் வந்து நம்ம அதிகமாக இழுத்தாலும் ஒரு ப்ராப்ளம் இருக்காது. ஸோ இதே இது குறைய விட்டாலும் ஒரு ப்ராப்ளமும் இருக்காது. ஸோ ஏன் அப்படின்னா இது வந்து என்னது, ஸ்மூத் மசில்ஸ். ஓகே, blood vessels. Smooth muscles are involuntary functions, so directly controlled. Involuntary functions, unlike smooth muscles, skeletal muscles can be controlled merely thinking. Cardiac muscles means only present in the cardiac. Cardiac muscles. இதான் என்னது அப்படின்னா cardiac muscles. So this cardiac muscles are present in the only the heart. So any gel junctions are here. Okay, plasma membranes. So lot of gel junctions are here. Communication junctions are here. Okay. So when one cell, so ஒரு செல் இந்த செல் சொல்லலாம் என்ன செய்யும், நான் வந்து என்ன செய்யறேன், கான்ட்ராக்ட் பண்ணுறேன், நீ என்ன செய்ய, ரிலாக்ஸ் பண்ணேன்.
So okay, it is command to this and neighboring cells. It is commanding to this and neighboring cells or stimulate together.